சட்டமன்ற வேட்பாளர் திரு சிற்றரசு அவர்களே, பகுதி செயலாளர் அண்ணன் மதன்மோகன் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, சகோதரர் CH சேகர் அவர்களே, வழக்கறிஞர் சரவணன் அவர்களே, அண்ணன் ரஹமுல்லா அவர்களே, சகோதரர் PK பாபு அவர்களே, நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பால் அசோக் அவர்களே, டாக்டர் DSA சாமுவேல் அவர்களே, பாஸ்டர் கெவின் கமல்ராஜ் அவர்களே, ரெவரன் D ஜோசப் பிரேம்குமார் அவர்களே, பாஸ்டர் சாம் செல்வராஜ் அவர்களே, மிஸ்ஸஸ் கிரீட்டா ஸ்வரூப் அவர்களே, பாஸ்டர் B ரமேஷ் அவர்களே, தமிழரசி செல்வசேகர் அவர்களே, ரெவரன் ராஜா ஃப்ரீமேன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ சொந்தங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் புதுசு கிடையாது. நமக்குள்ள அறிமுகம் தேவை கிடையாது. பல தடவை சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், தனித்தனியாக சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்றைக்கி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்துல சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கும் கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கழகத்திற்கும் சிறுபான்மையின மக்களுக்குமான உறவு இன்றைக்கு நேற்று உருவான உறவு கிடையாது. கலைஞர் அவர்கள் கிறிஸ்தவ மக்கள் மீது மிகுந்த பேரன்பு கொண்டவர். அதே மாதிரி தான் எங்களுடைய கழக தலைவர் அவர்களும் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு காரணம், முக்கியமான காரணம், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் படித்ததும் ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் தான். நான் படித்ததும் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் தான். அதனால தான் எப்போவுமே பெருமையாக சொல்லுவேன். ஆமாம், நான் கிறிஸ்தவன்னு சொல்லுவேன், நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னே சொல்லுவேன். எனவே அந்த உணர்வோடும் பாசத்தோடும் தான் உங்களை எல்லாம் சந்திக்க நான் முருகன் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் உங்களில் ஒருத்தன் அப்படிங்கிற உணர்வோடு இங்கே வந்திருக்கிறேன். முக்கியமான காலகட்டத்தில் நாம் மீண்டும் சந்திக்கிறோம். இன்னும் 13 நாட்களில் சட்டமன்ற தேர்தல், இந்த நாட்டை மீண்டும் யார் ஆள போகின்றார் அப்படின்ற அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் உங்களை சந்திக்கிறதுல கூடுதல் முக்கியமான தருணமாக நான் கருதுகின்றேன். இந்த சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய, உங்களுடைய உரிமைகள்லாம் பாதுகாக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்றைக்கி நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இன்றைக்கி இருக்கிறது. அது நம்முடைய குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. அதுக்கு காரணம், நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிங்கிறது ஒரு சாதாரண தொகுதி கிடையாது. அது மத நல்லிணக்கத்துக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் இன்றைக்கி ஒன்றாக ஒற்றுமையாக அந்த தொகுதியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முத்தமிழர் கலைஞர் அவர்களை இந்த தொகுதியில் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற வச்சிங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில் என்னையும் வெற்றி பெற வச்சிங்க. கடந்த 5 வருஷமாக இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டதில் நான் உண்மையிலேயே மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வருபவன், களத்துக்கு வருபவன் நான் கிடையாது. தினந்தோறும் களத்தில் இருப்பவன், மக்களோடு இருப்பவன் நான். கடந்த 5 வருஷமாக உங்கள் கூடவே நின்றுட்டுருக்கிறேன். நீங்களும் என் கூட தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பது, இன்னும் அதிகமாக இந்த அரசு, இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக மட்டும் இல்லை, உங்களுடைய நலனுக்காக அடுக்கடுக்கான திட்டங்களையும் நிறைவேற்றி வருகின்றோம். கிறிஸ்டியன் ப்ரீஸ் அண்ட் சர்ச் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிற நலவாரியம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி பழமையான தேவாலயங்களை புதுப்பிக்கின்ற அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உதாரணத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் பால்ஸ் சர்ச் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தேவாலயங்கள் இன்றைக்கி ரெனோவேஷன் செய்யப்பட்டிருக்கு.
நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரைக்கும் 8 தேவாலயங்கள் புதுப்பிக்கின்ற பணி இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. 2025-26 நிதியாண்டில் மட்டும் 10 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அதேபோல் ஜெருசலம் யாத்திரைக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் யாத்திரைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருபுறம் சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள், மறுபுறம் மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற அரசியல், இது ரெண்டையும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்துக்கிட்டு வராங்க. இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியா, தமிழ்நாடு தவிர இந்தியா முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்கள் நடந்தாலும், மதவாதம் தலை தூக்கி ஆடினாலும், தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு அமைதி பூங்காவாகத்தான் இன்னைக்கு நாம திகழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நீங்களும் நாங்களும் தான். அதுக்கு காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். வடநாட்டில் பாசிச சக்திகள் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் உள்ள போய் தாக்கல் நடத்துறாங்க, இஸ்லாமியர்களை தாக்குறாங்க. இப்படிதான் வட மாநிலங்களில் சிறுபான்மையின சமூகங்களை அச்சுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்தணும்னு பாசிச கூட்டம் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சங்கிகளோட சூழ்ச்சி எதுவும் தமிழ் மண்ணில் எடுபடலை. அதுக்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல மிகுந்த உறுதியோடு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு சமீபத்தில் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் தேவாலயங்களை எல்லாம் குறி வச்சு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் FRCA பில் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு கொண்டு வர பார்க்குது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு வர நிதியை முறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பேரில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இது. விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னு பொய் காரணங்களை சொல்லி கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற முயற்சி தான் இந்த முயற்சி. வக்பு சட்ட திருத்தம் மாதிரி கிறிஸ்தவ நிறுவனங்கள் மேல் நடத்துகின்ற ஒரு நேரடி தாக்குதல் இந்த தாக்குதல். இந்த சட்ட திருத்தத்தை முழுசா திரும்ப பெறணும்னு கழக தலைவர் அவர்கள், இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. ஒரு சின்ன உதாரணம் தான். தமிழ்நாட்டு அரசியல் எப்போதுமே தனித்துவமான அரசியல். மத நல்லிணக்கத்தை பேசுறவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பாங்க. மத நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே கொண்டாடுவாங்க. வெறுப்பு அரசியல் பரப்புற பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நேரடியாக வந்தால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அடிமைகளையும் துரோகி கூட்டத்தையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு சங்கி கூட்டம், பாசிச கூட்டம் உள்ள நுழைய பார்க்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சிறுபான்மையினர் விரோத பாஜகவை இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நுழைய பார்க்குறாரு. பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் இந்த தேர்தலில் நம்ம ஓட ஓட விரட்டணும். அதுக்கு சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்துவ சமூக மக்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திமுகவை நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பாஜகவை துணிச்சலோடு எதிர்த்து நிற்கக்கூடிய நம்முடைய தலைவருடைய கரத்தை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பலப்படுத்தணும் அப்படின்னு உங்களையெல்லாம் நான் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கிறேன். வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும், நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது தான் இந்த தேர்தல். மத நல்லிணக்கத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். இதில் நம்முடைய வெற்றி உறுதியான வெற்றியாக இருக்கணும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும். நம்முடைய முதலமைச்சர் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்கணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலர நீங்கள் அனைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்களுடைய பேராதரவை தரணும்னு கேட்டுக்கிறேன். நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எனக்கும், அதே மாதிரி நம்முடைய அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் சிற்றரசு அவர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பேராதரவை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.